டுடே சுண்டல் குழம்பு எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி, 1 வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுண்டலையும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை ஊற வச்சுட்டு தேங்காயை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். குழம்ப தாளிச்சுக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வறுப்படட்டும். டுடே எங்கள் மம்மி குக்கிங் தான். எங்கள் மம்மி குக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க திருச்சி ஸ்டைலில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இந்த மாதிரி சுண்டல் குழம்பு, சுண்டல் காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது சுண்டல் குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன், தக்காளியில் உப்பு ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணால் நல்லது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெட்டி வச்ச காயெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. காயெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காயில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். காய் வெந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப நீங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த குழம்பு குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நாங்கள் காரம்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 பேர்த்துக்கு குக் பண்ணுறதுனால 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே போய் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் புளி ஆட் பண்ணணும். புளி ஆட் பண்ணிங்கன்னா காயோடு சேர்த்து புளியும் ஆட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிடுங்க. காயும் புளியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும்.
நல்லா கொதி வரட்டும். நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. காயும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நல்லா கொதிக்கணும். பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கொதிக்கணுங்க. காயெல்லாம் இப்போ நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நம்ம குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சுண்டலும் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டலும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் நல்லா இப்போ கலரி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. நமக்கு தேவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி.